என்னுடைய அன்பான காலை வணக்கம். மை ரெஸ்பெக்ட்ஃபுல் கிரீட்டிங்ஸ் டு ஆல் தி ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல பெரிய நன்றி, நீங்கள் எல்லோரும் காலையில் வந்து இந்த இணைப்பில் இணைஞ்சிருக்கிறீங்க இன் ஆல் தி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ். ஐ தேங்க் ஆல் ஆஃப் யூ ஃபார் ஜாயினிங் இன் தி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம். அதுக்காக நன்றியும் நான் தெரிவிச்சுக்கிறேங்க. நான் பெரும்பாலும் தமிழ்லேயே பேசுகிறேன், கொஞ்சம் ஆங்கிலத்திலையும் கலந்து பேசுகிறேன். சில விஷயம் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும், பேசணும். உங்களுக்கு தெரியும், கடந்த சில நாட்களாக பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, அரசியலில், பேப்பரில், டிவியில் நிறைய என்னை பற்றி வருது. அது உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணணும், பேசணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். பாரதிய ஜனதா கட்சியில் ஆகஸ்ட் 25, 2020 டெல்லியில் இங்கே வந்து இணைஞ்சு தமிழகத்தில் தமிழக மக்களுக்காக ஒரு 6 ஆண்டு காலம் பணியாற்றுவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு, ஒரு பெரிய பாக்கியமாக நான் கருதுகின்றேன். இன்னைக்கு எந்த இடத்துல இணைஞ்சனோ அதே இடத்துல வந்து மரியாதையோடு, பண்போடு, அன்போடு என்னுடைய பாதை வேறு பாதையில் பயணம் செய்யணும். இலக்குகள் இன்னும் பெரிதாக இருக்கிறது. நிறைய மக்கள் இணைச்சு செயல்படணும். ஒரு புதிய அரசியலை, அடிப்படை கட்டமைப்பை மாற்றக்கூடிய அரசியலை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு இன்னைக்கு வந்து ரொம்ப பண்போடு சொல்லிவிட்டு அதே இயக்கத்திலிருந்து வெளியே வருகின்றேன். இது தமிழர் பண்புன்னு கூட வச்சுக்கலாம். வெளியே சென்றாலும் கூட மரியாதையோடு சொல்லிவிட்டு செல்வது நம்முடைய பண்பு என்பதுதான் எனக்கும் இலக்கணமாக இது இருந்திருக்கிறது. இன்றிலிருந்து நம்முடைய ஒரு புதிய பாதை, ஒரு புதிய இயக்கம், ஒரு புதிய பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட், அடிப்படையிலிருந்து ஒரு புதிய பரிமாணத்தோடு, பார்வையோடு பார்க்கக்கூடிய ஒரு விதத்தில் தான் நம்முடைய மூவ்மெண்ட்டை நம்ம ஆரம்பிக்கணும். நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இணைஞ்சு அதை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பெரிய ஆசைங்க. அதற்கு முன்பு சில விஷயத்தை சொல்லணும். என்னுடைய அரசியல் பாதை என்பது ரொம்ப வளைஞ்சு நெளிஞ்சு இங்கே வந்து உங்க முன்னாடி நின்றுட்டு இருக்கேன். இது ஈஸி பாத் கிடையாது. ஒரு கிராமத்தில் பிறந்து ஒரு சாதாரண குடும்பத்தில், விவசாய குடும்பத்திலிருந்து வந்து ஒரு காமன் மேன் அரசியலுக்கு வர்றதே நம்ம ஊரில் நாம் ஒதுங்கிக்குவோம், வரமாட்டோம். பட் அதே போல் என்னுடைய பாதையும் கூட 2009 கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய கட்சியில் தேமுதிகவில் ஐஎம் லக்னோவில் படிக்கும் பொழுது ஒரு இன்டர்ன்ஷிப்பாக 3 மாத காலம் ஆரம்பித்து, அதன் பிறகு 10 ஆண்டு காலம் கழித்து பாரதிய ஜனதா கட்சியில் ஆரம்பித்து 6 ஆண்டுகள் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து இன்னைக்கு தனித்துவமாக நம்முடைய இயக்கத்தை மக்கள் முன்னாடி வைக்கணும். உங்க முன்னாடி வைக்கிறேன். 25 வயசுல எனக்கு அந்த இன்டர்ன்ஷிப் திரு விஜயகாந்த் அவங்க கிட்ட செய்யறதுக்கு ஒரு பெரிய பாக்கியம். அன்னைக்கு அரசியல்னா என்னன்னே தெரியாம ஒரு புதிய அரசியலை தமிழகத்தில் கொண்டு வர முடியுமான்னு யோசித்த தருணம். இன்னைக்கு வயது 42, கிட்டத்தட்ட 17 ஆண்டுகள் போராடிக்கிட்டே இருக்கிறேன். ஒரு புதிய பாதை உருவாக்க முடியுமா, ஒரு பெட்டர் பாலிடிக்ஸ் ஃபார் பெட்டர் சொசைட்டி கொண்டு வர முடியுமா. அதே நேரத்தில் நிறைய யூகங்கள், நிறைய பேர் நிறைய சொல்றதுனால இதே டெல்லியில் ஆகஸ்ட் 24, 2020 பிஜேபி இணைய வரும்பொழுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க. எனக்கும் அவருக்குமான நட்பு கிட்டத்தட்ட நான் பதவியிலிருந்து வந்த பிறகு ஒரு நட்பு. நிறைய அவர்கிட்ட பேசுவேன். அவருடைய அரசியல் பாதை எப்படி இருக்கணும் அப்படின்லாம் பேசியிருக்கேன். அப்ப திரு சூப்பர் ஸ்டார் அவர்கள் இங்க டெல்லியிலிருந்து திரும்ப வரணும், அவருடைய இயக்கத்தில் இணைய வேண்டும் என்ற வேண்டுகோளை ஆகஸ்ட் 24 ஒரு நாளைக்கு முன்னாடி பிஜேபியில சேரும் பொழுது வைத்த பொழுது 3 விஷயம் தான் என் கண் முன்னாடி இருந்துச்சுங்க. தமிழ்நாட்டுக்கு எது நல்லது, அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. சூப்பர் ஸ்டார் அரசியலுக்கு வர்றதுதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது. சூப்பர் ஸ்டாருக்கு என்ன நல்லது, அவர் அரசியலுக்கு வராமல் இருக்கிறது தான் அவருக்கு நல்லது. கோவிட் காலகட்டத்தில் அவருக்கு இருக்கக்கூடிய உடல் பிரச்சனைகள், அதையே பார்த்துக்கணும். முதல்ல அவர் ஆரோக்கியமா சந்தோஷமா இருக்கணும். அண்ணாமலைக்கு எது நல்லது, பாரதிய ஜனதா கட்சியில் இணைகின்றேன் என்கின்ற வாக்குறுதியை திரு சந்தோஷ் ஐயா கிட்ட கொடுத்தேன், ஒரு ப்ராமிஸ் கொடுத்தேன். அதை பிரேக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல நான் தெளிவாக இருந்தேன். ஸோ 3 கான்ஃபிளிக்ட் இங்க இருக்கும் பொழுது, ஸோ ஒரு நாள் இந்த கட்சியில் இணைவதற்கு முன்பாகவே முழு கான்ஃபிளிக்ட். அன்னைக்கே ரஜினிகாந்த் ஐயா பேசி அந்த போன் காலுக்கு முதல் முறையாக மறுத்து, ஐயா மன்னிச்சுக்கங்க என்னால் வர முடியாது என்று சொல்லி பாரதிய ஜனதா கட்சியில் அடுத்த நாள் இணைத்துக் கொண்டேன். அதன் பிறகு சூப்பர் ஸ்டார் அவங்களை பார்த்து மன்னிப்பு கேட்டேன். அவரும் பெருந்தன்மையாக அவருடைய அரசியல் பாதையை அவரும் பெருந்தன்மையாக அடுத்து தீர்மானிச்சார். எதுக்கு இதை நான் சொல்றேன் அப்படின்னாங்க, சில யூகங்களுக்கெல்லாம் இன்று முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் இதை நான் சொல்றேங்க, வேற எந்த காரணமும் கிடையாது. இன்னைக்கும் சூப்பர் ஸ்டார் அவர்கள் மீது பெரும் மதிப்பும் மரியாதையும் வைத்திருக்கக்கூடிய மனிதன் நான். அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இந்த 6 ஆண்டு காலத்தில் எப்பொழுதும் ஒரு விஷயத்தை விட்டுக் கொடுத்தது கிடையாது. தமிழ்நாட்டினுடைய அடையாளத்தை விட்டுக் கொடுத்தது கிடையாது, மண்ணை விட்டுக் கொடுத்தது கிடையாது, கலாச்சார பாரம்பரியத்தை விட்டுக் கொடுத்தது கிடையாது, நம்முடைய நீரை விட்டுக் கொடுத்தது கிடையாது. நிறைய பேர் எங்கிட்ட கேட்பாங்க, குறிப்பா இந்த பகுதி இந்தியாவில் வரும்பொழுது, அண்ணாமலை நீங்க தமிழனா இந்தியனா அப்படின்னு கேட்பாங்க. இது எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிளிக்டிங் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆர் யூ தமிழியன், ஆர் யூ இந்தியன் அப்படின்னு. தமிழ்நாட்டில் என்னுடைய அப்பாவோ அம்மாவோ, என்னோட அம்மா தமிழ்நாட்டை தாண்டி வெளியே வந்ததே கிடையாதுங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருந்திருக்கிறாங்க. என்னுடைய பாரம்பரியம் எல்லாமே. அப்பா ஒரு முறை தமிழ்நாட்டுக்கு வெளியே சின்ன வயசுல வந்துட்டு போயிருக்கிறாங்க. அங்கேயே ஆண்டு காலமாக இருந்து விவசாயம் செய்யக்கூடிய குடும்பம். எனக்கு முதல் வாய்ப்பு தமிழ்நாட்டை விட்டு வெளியே வந்து லக்னோவில் படிக்கிறதுக்கு, அதன் பிறகு டெல்லியில் இருப்பதற்கு, ஹைதராபாத்தில் 2 ஆண்டு காலம் ட்ரைனிங்ல இருப்பதற்கு, அதன் பிறகு கர்நாடகாவில்
8-9 ஆண்டு காலம் IPS அதிகாரியாக பணி செய்வதற்கு. ஸோ இந்தியா முழுவதுமே கிட்டத்தட்ட அந்த 10-15 ஆண்டுகள் சுற்றிவிட்டேன். அதனால் நான் எப்போதுமே சொல்லுவேன், நான் ஒரு பெருமை மிகுந்த இந்தியன், ஒரு பாரம்பரிய தமிழன் என்கின்ற அடையாளத்தோடு எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லுவேன். அது இந்த கான்ஃபிளிக்ட் சில பேருக்கு ஒரு எட்டர்னல் கான்ஃபிளிக்ட் ஆச்சு. இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியலும் கூட ஒரு பெருமை மிகுந்த தமிழனா இருக்கணும் அப்படின்னா நான் ஒரு இந்தியன் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நிறைய கட்சிகள் அங்கே இருக்கிறாங்க. நான் எப்பொழுதுமே தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருப்பது, இந்தியன் என்கின்ற அடையாளத்தோடு ஒரு பெருமை மிகுந்த தமிழனாகத்தான் எல்லா இடத்துலையும் இருக்கிறேன். அப்படித்தான் இந்த இயக்கத்திலும் இருக்கணும். நாம் ஆரம்பிக்கக்கூடிய இந்த இயக்கத்தில் உங்களோடு பயணம் செய்யணும். தமிழ்நாட்டினுடைய எந்த பிரச்சனையும் கூட முன்னிறுத்தி சமரசம் இல்லாத நம்முடைய தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை நாம் எல்லோரும் கொண்டு போகணும். எத்தனையோ பிரச்சனைகள். நான் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்த பிறகு எல்லா தலைவர்களும் பெரும் ஒத்துழைப்பு தான். இருந்தும் தனியா போகணும், உள்ளாட்சி தேர்தலில் தனியா போகணும், தமிழ்நாட்டினுடைய அடையாளத்தோடு பாரதிய ஜனதா கட்சி இருக்கணும். தமிழ்நாட்டினுடைய